வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். குமரியில் செல்வமகள் சிறு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்த பணத்தில் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் குழந்தையின் எதிர்காலத்துக்காக போஸ்ட் ஆபீஸில் கட்டிய பணத்தை ஊழியர்கள் சிலர் சுருட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? திருவள்ளூர் அருகே காதல் கணவர் ஏசி வாங்கி தராத விரக்தியில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் மொட்டை மாடிக்கு தூங்க சென்ற நிலையில் வீட்டுக்குள் படுத்திருந்த மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது திருவள்ளூரில்? சென்னையில் தன்னை காதலித்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்த நர்சிங் மாணவியை காதலன் கொலை செய்துள்ளார். முன்னாள் காதலன் அழைப்பை ஏற்று விடுதிக்கு சென்ற இளம்பெண்ணுக்கு நடந்தது என்ன? டெல்லியில் IRS அதிகாரியின் மகளை கொலை செய்த வழக்கில் கைதான வீட்டின் முன்னாள் பணியாளர் வாக்குமூலத்தை மாற்றி மாற்றி பேசுவதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்நியன் சினிமா பாணியில் வாக்குமூலத்தை மாற்றி மாற்றி கூறி தப்ப முயன்று வரும் இளைஞரின் கொடூர பின்னணி என்ன? உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் மூலவர் சிலை மீது அணிவிக்கப்பட்டிருந்த 23 சவரன் தங்க நகையை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை திருவிழாவை பயன்படுத்தி கைவரிசை காட்டியவர் சிக்குவாரா? புதுச்சேரியில் பூதாட்டியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக மிரட்டி 1 கோடி ரூபாயை மர்ம கும்பல் சுருட்டியுள்ளது. வங்கிக் கணக்கில் இருந்த பணம் மட்டுமல்லாமல் நகையை அடகு வைத்தும் வீட்டில் இருந்த பணத்தை மூதாட்டியிடமிருந்து பறித்தும் தப்பியது எப்படி? FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.